இப்போ சம் நம்பர் 30 கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. A, S and K are partners in a firm, sharing profit in the ratio of 5:3:2. K is guaranteed rupees 10,000 as a share in the profit. அப்போ guaranteed profit யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கேக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 10,000 ரூபாய், 10,000 rupees. Any deficiency arising on that amount, அதாவது on that account, shall be met by சித்தார்த். ஒரு ஆள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. யாரு? எஸ் மட்டும்தான் கொடுக்குறாரு. ஏதாவது டிஃபிஷியன்சி அமௌண்ட்டுக்கு கேக்கு ஏற்பட்டிருந்தா அந்த டிஃபிஷியன்சி அமௌண்ட்டை ஒத்துக்கிட்டது யாருன்னா எஸ் மட்டும்தான் ஒத்துக்காரு. ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2016 அண்ட் 2017, 2 வருஷத்துக்குள்ள கணக்கு போட சொல்லியிருக்காங்க. 2016க்கு பொறுத்த வரைக்கும் 40,000, 2017க்கு பொறுத்த வரைக்கும் 60,000 கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், கொஸ்டின் படித்தாச்சு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் 2016க்கு 40,000 ரூபா, 2017க்கு பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபா, 60,000. அதை ரேஷியோ விதான் நம்ம பிரிக்க போகிறோம். அதாவது ஏஎஸ் கேக்கு. அப்போ வந்து 20,000 இவருக்கு பொறுத்த வரைக்கும் ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்க்க வந்து 5:3:2. அப்போ வந்து 40,000 இன்ட்டு 5/10 எவ்வளோ அமௌண்ட்னா 20,000. இவருக்கு பொறுத்த வரைக்கும் 40,000 இன்ட்டு 3/10 எவ்வளோ அமௌண்ட்டுனா 12,000. இவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 40,000 இன்ட்டு 2/10னா எவ்வளோ அமௌண்ட்னா 8,000. அதே மாதிரி 2017க்கும் அதே ரேஷியோவில் பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிஃபிஷியன்சி அமௌண்ட் பார்க்குறோம். 2016ல் கேக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தான் வந்திருக்குன்னா வந்து 8,000 தான் வந்திருக்கு. ஆனால் குறைச்சல எவ்வளோ கொடுக்கணும்னா நாம் 10,000 கொடுக்கணும். இப்போ அந்த 2,000 ரூபா டிஃபிஷியன்சி அமௌண்ட் ஏற்பட்டிருக்கு. அந்த ஏற்பட்ட அமௌண்ட்டை யார் மட்டும் தான் கொடுக்கணும்னா எஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். இப்போ 2016க்கு மட்டும் போட்டிருக்கேன். 2016ல் பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் 40,000 ரூபா. அப்போ இதே அமௌண்ட்டு தான் பேலன்ஸ் ஆகுது. இப்போ த ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஏக்கு பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வித கான்ட்ரிபியூஷனும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. அதனால் அவருக்கு உள்ள அமௌண்ட் எவ்வளோ 20,000 அப்படியே போட்டாச்சு. ஆனால் எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோன்னா 12,000 rupees அவருக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் அந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை இவர் தான் ஒத்துக்கணும். அப்போ 12,000 rupeesல வந்து அவருக்கு அந்த டிஃபிஷியன்சி அமௌண்ட் 2,000 ரூபா பிடிச்சிக்கிட்டு பாக்கி எவ்வளோ கொடுத்தாச்சு? 10,000 ரூபா கொடுத்தாச்சு. அந்த பிடிச்ச அந்த 2,000 ரூபாய் அமௌண்ட்டை தான் கேக்கு சேர்த்து கொடுக்கணும். 8,000 + 2,000 எவ்வளோ அமௌண்ட்? 10,000. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் வந்து 40,000. இதே இது 2017ல் பார்த்தீங்கன்னா கேக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா கேரண்டட் ப்ராஃபிட் வந்து 10,000 ரூபா. ஆனால் எவ்வளோ வந்திருக்குது? 12,000 வந்திருக்கு. அப்போ டிஃபிஷியன்சி அமௌண்ட்டே கிடையாதுங்க. அப்போ அவர் கேட்டிருக்க அமௌண்ட்டை விட அதிகமாக தான் வந்திருக்குது. 10,000 ரூபா கேட்டார், ஆனால் வந்திருக்குது 12,000. அப்படியே தான் நம்ம கொடுத்துட போகிறோம். இப்போ அந்த 2017ல் வந்து நான் சம்மு போடாமல் இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ போட்டுருவீங்க? இங்கே 40,000 போட்டிருக்க இடத்துல வந்து 60,000 சொல்லி போட்டுடுவீங்க. அதே 60,000 இங்கே பேலன்ஸ் ஆகுது. அந்த பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட்டை அவங்க 3 பேருக்கு நம்ம பிரித்து கொடுக்குறோம். அந்த பிரித்து கொடுத்த அமௌண்ட் தான் இந்த இருக்கு பாருங்களேன். ஒன்று 30,000, இன்னொன்று 18,000, இன்னொன்று வந்து 12,000. அதை இங்கே போட்டுற வேண்டியது தான். 30,000, 18,000, அதுக்கடுத்து 12,000. வேறு ஒன்றுமே கிடையாது. டிஃபிஷியன்சி இல்லாதனால இந்த கணக்கு நான் போடலை. எது போடலைன்னா ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் போடலை. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ நான் வந்து இந்த 16ஆம் ஆண்டுக்கு உள்ளதை வச்சு 17ஆம் ஆண்டுக்கு உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்போ சம் நம்பர் 30 முடிச்சாச்சு.